4 மாதங்கள் கர்த்தர் கிருபையாய் வழிநடத்தினாரே. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, அவரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, அவருடைய சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்த்த அன்பை நினைத்து எல்லாரும் வாயில திறந்து உற்சாகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல மேய்ப்பரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பெரியவரே, நல்லவரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளின் பரிசுத்த ஆராதனைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக விண்ணின் மகிமையை திறந்து இந்த மண்ணிலே பிறந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணி எங்களுக்கு பாடுகளை, அப்பா என் ஆண்டவரை, எங்களுக்காக பாடுகளை அனுபவித்தீரே. எங்களுக்காக இரத்த சிந்தி மரித்து ஜீவனை கொடுத்து எங்களுக்காக கல்லறையிலே 3 நாள், அப்பா இரவும் பகலும் இருந்து 3 நாள் கழித்து உயிர்த்தெழுந்த எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாள் பரிசுத்த ஆராதனை அளவில்லாமல் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எல்லாரும் வாய்களை திறந்து உற்சாகமாக சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் மேல கிருபையா இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதத்தின் 1வது ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் 1ஆம் நாள் பரிசுத்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவனுடைய தாசரை தம்முடைய கரத்தில் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும்படியாகவும் எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு ஆசீர்வாதமாக ஆராதனையை நடத்தி தரும்படியாகவும் ஏவப்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண அப்பா பிதாவே, நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே, மெய்
நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை நன்றியோடு மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நிமிஷம் உங்க கிருபை எங்களை தாங்கி தப்புவித்து வழி நடத்தினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே மை நன்றியோடு மை துதிக்கிற ராஜா. உங்க கிருபை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லப்பா. என் தேவ கிருபை எங்களை நடத்தினதற்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற சுவாமி. அப்பா மை நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 1000 நாவுகள் இருந்தால் உமக்கு நன்றி சொல்ல போதாது இயேசப்பா. உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ராஜா. எங்களை விடுவித்தவரே, எங்களை போஷித்து எங்களை வழி நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மை துதிக்கிற அந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவரே எங்களை கர்த்தாவே எங்களை வழி நடத்த முடியாது. இப்படிய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மை சோதரிக்கிறோம் அப்பா பிதாவே. மை துதிக்கிறோம் கல்வாரி அன்பே. மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆராதனை கர்த்தாவே உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பரிசுத்த உள்ளத்தோடு மை ஆராதித்து நாங்கள் துதித்து மகிமைப்படுத்த தகப்பனே. எங்களுக்கு கிருபையினால் உடைய தகப்பனே அபிஷேகத்தினால் வல்லமையினால் எங்களை நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரை சேவாடுவீராக தகப்பனே. ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்து நடத்துவீராக. ஒவ்வொரு பகுதியிலே கர்த்தருடைய பிரசனம் மாத்திரம் ஆளுகை செய்யட்டுமாப்பா. நாங்கள் உணர்ந்தவர்களாக தகப்பனை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி துதித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைதாங்கப்பா. உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாடல் பகுதி, சங்கீத பகுதி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை வசனங்களுக்கு தகப்பனே அப்பா எங்கள் ஆவி ஆத்மாவுக்கு பிரோஜனமுள்ளதாய் காணப்பட உடைய மகனை எடுத்து வல்லமையாக பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ஆவியானுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க அசைவாடு வீராக ராஜா. தடைகளை எல்லாவற்றையும் இந்த நாட்களில் கர்த்தர் மாற்றி ஆண்டவரே. புதிய தகப்பனை நாளுக்குள்ள ஒவ்வொருவரும் பிரவேசிக்கத்தக்கதான் ஆண்டவரே. எல்லாவித சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி தரும்படியாய் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வீடுகளில் ஆங்காங்க இருந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க. தொடக்கம் முதல் முடிவு வரையாத தேவ ஆவியானவர் அசைவாடு வீராக ராஜா. உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்ந்து வெறுமையாகிறோம். துதிகர மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்களின் ஜீவனும் பரிசுத்தமும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாள் பரிசுத்த ஆராதனை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளிலே கூட கர்த்தரை நம்ம பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வர செய்த கர்த்தருக்கு நம்ம நன்றியோடு நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி பாடுவோம். ஹல்லேலூயா. பாட சொல்கிற நெருக்கப்பட்டோம் அணிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர். நம்ம எவ்வளவுதான் நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. பாடி உற்சாகத்தோடு நன்றியோடு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உற்சாகத்தோடு மகிமைப்படுத்துவோம். தேவ கிருபை
சோதனை பட்சிக்க வந்தும் உட்செடி தன்னில் தோன்றியதே பாதுகாப்பார் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நன்றியோட பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ள பாதுகாத்தாரே பாதுகாத்தாரே கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் வெள்ளம் போல் நீந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனை கேணியா ஆவியை அழித்து சொல்க வெள்ளம் போல் நீந்தை மேற்கொள்ள வந்தும் வீரனை கேணியா ஆவியை திட நம்பிக்கை தைரம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமென் திட நம்பிக்கை அவர் கிருபை என்று திட நம்பிக்கை தைரம் நீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரில்லாமல் கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அல்லேலூயா என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எல்லாரும் சத்தமா சொல்லுவோம் என்னை நடத்தினார் அவர் உற்சாகத்தோடு கையை தட்டி கிருபை என்றும் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்திய பரனாம் நம்முடன் இருப்பர் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் என்றும் துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அல்லேலூயா என்றார் பரிபோம் அல்லேலூயா அல்லேலூயா காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் அல்லேலூயா அவர் இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த வல்லவராக விசுவாசிகளை கையில் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம் அவர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் இன்னொரு பாடலை நம்ம பாடலாம்
ஒரு புதிய பாடல். அந்த பாடல் சொல்லி, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் நமக்கு அரணான காரியங்கள், நமக்கு அடைக்கலமாக இருக்கிற விஷயங்கள், நம்ம பாதுகாப்பு நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள், நமக்கு இதான் உதவி நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் நம்மை விட்டு போனாலும் தேவனுடைய கிருபை நம்மை வாழ்க்கையை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. விசுவாசின கையில் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. இந்த பால உற்சாகமாக பாட போகிறோம். அவர் கிருபை அவர் இரக்கம் எந்த வாழ்விலை மாறாது என்று சொல்லி பாடி அவர் நாமத்தை மேம்படுத்துவோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாரும் புறங்கள் பிடிக்கிட்டு தேவ சமத்தை நோக்கி பார்த்தோம். கர்த்தர் நம்மை மட்டுமாய் நடத்தியிருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடன் நன்றி செலுத்தி, கர்த்தாவே நீர் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை மட்டுமாய் நடத்தின தேவ நீர் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வாய்களத்திலிருந்து ஹல்லேலூயா ஆண்டவரே, தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வாய்களை திறந்து தேவ சந்தோஷத்தை நோக்கி பார்த்து, கர்த்தாவே துதிக்கிறோம், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, நேசிக்கிறவரே, எங்கள் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள், இந்த நிமிஷ நேரம் வரைக்கும் தகப்பனே எங்களை காத்து தயவாய் தாங்கி நடத்தினீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், 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 உம்மை துதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாய்களை திறந்து தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி, ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள், இந்த நிமிஷம் நேரம் வரைக்கும் எங்களை தயவாய் கிருபையாய் தாங்கி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஈகானா தாரானா பரிவாலா தாரானா கலாபா ரபனபா ஊராகானா தாரானா தாரானா கலாபா ரபா ரிவாலா பரபனபா. ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற தகப்பனீரல்லவா, எங்களை நேசிக்கிற தகப்பனீரல்லவா, கிருபையாய் தாங்கி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குறைவுபடாமல் பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கரம் பிடித்து நடத்தினவரே, உடைய சமூகத்தில் வந்து தகப்பனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். நீகானா தாரானா நீபாலா தாரானா கலாபாரா நீபாலா ஊரகானா தாரானா கலாபாரா நீபாலா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கமுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இரக்கமுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நடத்தினாரே, இது நாள் வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் தயவாய் தாங்கி நடத்தினார்கள். ஒவ்வொரு நிமிஷ நேரமும் நம்மை தாங்கி நடத்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றி என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்து அவரை ஸ்தோத்திரிப்பது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம், எவ்வளவு ஒரு மகிமையான காரியம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உமதன்பு மாறவில்லை, உமதன்பு
உயிரே 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 இயேசுவே உயிரே 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 இயேசுவே அன்பு நிறைந்தவரே உம் கிருபை குறையவில்லை உயிரோடு எழுந்தவரே உம் கிருபை குறையவில்லை வாயில திறந்து அன்பு நிறைந்தவரே உம் கிருபை குறையவில்லை உயிரோடு எழுந்தவரே என் உயிரோடு கலந்தவரே உமதன்பு மாறவில்லை உமதன்பு மறையவில்லை உமதன்பு மாறவில்லை உமதன்பு மறையவில்லை உயிரே உயிரே இயேசுவே உயிரே எல்லா வாய்களும் திறந்து உயிரே உயிரே இயேசுவே உமது கோபம் ஒரு நிமிடம் உமது அம்போ காலை குறைத்தோ உமது கோபம் எல்லா வாய்களும் திறந்து உமது அம்போ காலை குறைக்கும் உமது
ஸ்தோத்திரம். முடிந்தவனே முழங்கால் படியிட்டு, முடிந்தவனே முழங்கால் படியிட்டு தேவ சமூகம் நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. ஒருவேளை ஆராதனையில் நேரடியில் பங்கெடுத்திருந்தாலும் கூட பிரியமான சகோதரனே சகோதரியே, இருக்கிற இடங்களில் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகம் நோக்கி பார்த்து தாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மேலே அன்பு நிறைந்த தேவன் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனதுருக்க நிறைந்தவரே, உம் இரக்கத்திற்கு
பல வருடங்கள் இடர்கின்ற உம்மை நினைத்து நினைத்து உள்ளம் உருகுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா உம்மை நினைத்து நினைத்து வாய்களுக்கிறது சொல்லுமா உள்ளம் உருகுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா மீண்டுமாக உம்மை நினைத்து நினைத்து உள்ளம் உருகுதையா உம்மை நினைத்து நினைத்து உள்ளம் உருகுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா எல்லாம் கைகளுக்கு தட்டி ஆர்ப்பரிப்போடு கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க எல்லாம் நம்முடைய தேவாதி தேவனை கைகளை தட்டி ஹல்லேலூயா ஓ ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க கர்த்தாதி கர்த்தா ஓ ராஜாதி ராஜா வாழ்க ஆர்ப்பரிப்போடு வாழ்க வாழ்க எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க
உன்னை இன்னும் உற்சாகமாக இன்னும் பலப்படுத்தி உன்னை பாதுகாத்து உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். மகிழ்ந்து கழிவுறு தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிவுறு என்று சொல்லி உன்னை கொண்டு மற்றவர்களுக்கு தைரியப்படுத்துகிற தேவன் அவர். கலங்கி போயிருக்கிற ஜனங்களுக்கு, பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தைரியம் கூறுகிற காரியத்தை கத்த தேவ சபையே உன்னை கொண்டு செய்ய போகிறார். தேவனுடைய ஜனங்கள் அன்றைய அயலகத்தாருக்கு தேவனுடைய வார்த்தையை கூறி வார்த்தையினால தைரியப்படுத்துகிற ஒரு நிலையை கத்தர் ஆஸ்வதிக்கிறார். ஓ, எனக்கு பேச தெரியாது, எனக்கு மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல தெரியாது என்று நிலைகளை கத்தர் மாற்றி உன்னை தைரியப்படுத்தி உன்னை வார்த்தையினால திருப்திப்படுத்தி வசனத்தினால நிறைந்து உன்னை கொண்டு தேசங்களுக்கு, உன்னை கொண்டு ஜனங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை கூற விரும்புகிறார், சமாதானம் கூற விரும்புகிறார். தேவ சபையே, தேவ சபையே, நீ மகிழ்ந்து கழிவுறு. கர்த்தர் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து அருமையா போதகரே வந்து மீட தங்கீரும் வாய்களும் சொல்லுமா. அருமையா போதகரே வந்து மீட தங்கீரோ. வறுமையா போதகரே வந்து மீட தங்கீரோ. செருமையா கைகள் கட்டி செருமையா
எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே வாய்களை திறந்து ஓ இதுவரையில் உதவினீர் எனக்கு இதுவரையில் உதவினீர் எனக்கு இதுவரையில் உதவினீர் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை அப்பா ஆராதனை கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா இரக்கம் மிகுந்த நல்ல தேவனை நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே நாங்கள் பரிசுத்த சபை கூடி வருதலாய் எங்களுக்கு நல்ல ஒரு நாளை நியமித்து கொடுத்தீர். நமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக வாரத்தின் முதல் நாளில் தேவ சபையாய் தேவ ஜனங்கள் கூடி வந்து ஆராதிக்க ஒருவேளை நேரடியாய் வர முடியாத ஜனங்கள் ஆண்டவரே ஆங்காங்கே தங்கள் வீடுகளில் நேரடியில் பங்கெடுக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டும் சமூகத்தை நோக்கி பார்த்து துதித்து பாடி ஆராதித்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையானவைகளை செய்கிற தேவன் ஆண்டவரே, நாள்தோறும் நடத்துகிற தேவன் ஆண்டவரே, இதுவரை நடத்தினது போல இனி வரும் காலங்கள் ஆண்டவரே ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவது மாத்திரமல்ல, நாங்கள் தகப்பனை எங்களுக்காக மாத்திரமல்ல, தகப்பனை இந்த உலகத்தில் உமக்கு சாட்சிகளை வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களை காணப்படுகிறோம்.
வருகிறோம். இந்த பூமியில் தகப்பனை உமக்கு பிரியமானவர்களை செய்யும்படி ஒவ்வொரு நாளும் எங்கள் நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மேல் அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே கடந்து வந்து எங்கள் நிரப்பியிருக்கிற ஆண்டவரே, தேவ பலத்தோடு தேவ அன்போடு கூட தகப்பனே இது வரும் வரைக்கும் இந்த பூமியில் உமக்கு கிரியை செய்ய எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீங்க ஆளுகை செய்ய, நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாய் உமக்கு பிரியமாய் குறைவுகள் என்று நன்மை கேதுவாய் எங்களை நடத்தும்படியே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் நீதானே ஆளுகை செய்வீராக, கர்த்தர் நீதானே அசைவாடுவீராக. எங்கள் மத்தியில பெரிய காரியங்களை செய்யும்படியாய் தேவ சபையாய் உங்களுடைய சகோதரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, ஆஸ்வதிக்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நின்று நம்ம இருக்கும்போது சங்கீத பகுதியை தீர்மானத்தை கொஞ்சம் எடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் சங்கீதம் 11 அதிகாரம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீத பகுதி கூட நம்ம வந்து ஒரு ஈஸியாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற ஒரு சங்கீதமாக இருக்கும். ஒரு சின்ன சங்கீதமாக இருந்தாலும் இதில் உள்ள செய்தியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தர் துன்மார்க்கரை பற்றியும் நீதிமானை பற்றி இதில் பேசுகிறார். தாவீது ராஜா வந்து பேசுகிறார். யாரை பற்றினா துன்மார்க்கனை பற்றி, நீதிமானை பற்றி. இதில் துன்மார்க்கருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் 4ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. அதுக்கடுத்து 6ஆம் வசனம் வந்து நீதிமானை பற்றி சொல்லுகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவர்களும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. அல்லேலூயா. அப்பனா இந்த இடத்துல கர்த்தர் யாரை சோதித்து அறிகிறார் பார்த்தீங்க அப்படின்னா, யாரை சோதித்து அறிகிறார்? நீதிமானை சோதித்து அறிகிறார். சோதனை அப்படின்னா, சோதனை யாருக்கு வரும் அப்படின்னா நீதிமானுக்கு தான் வரும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்ம நினைக்கலாம் நம்ம நீதிமானா இருக்கிறோம், நாங்கள் வந்து பரிசுத்தமா இருக்கிறோம், நாங்கள் வந்து ஆண்டவருடைய வேதத்தை நாங்கள் வந்து கை கொள்ளுகிறோம், வாசிக்கிறோம், நாங்கள் தியானம் பண்ணிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறோம், அவருடைய ஆலயத்துக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லலாம். நம்ம யாரும் நீதிமான், ஆனால் நீதிமான தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரு? அவர் சோதிக்கிறார். அதுக்கப்புறம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கன் மேல் கன்னிகளை வருஷிக்க பண்ணுகிறார், அக்கினியும் கந்தகமும் கடுங்கோட்டை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. ஹல்லேலூயா. அப்போ துன்மார்க்கருடைய பங்கு என்னது அப்படின்னா, இவ்வளோ அக்கினி அந்த அளவுக்கு நிறைய பாடுகள் இருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கரை கர்த்தர் சோதிப்பார் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. துன்மார்க்கருக்கு சோதனை வருமா, துன்மார்க்கருக்கு கஷ்டம் வருமா அப்படின்னு ஆண்டவர் எதுவுமே சொல்லல. அவனுக்கு வந்து அவனுடைய பங்கு வந்து நான் வச்சிருக்கிறேன், அது என்ன அப்படின்னா அக்கினி அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்படின்னா அவன் வந்து இந்த உலகத்துல இருக்கிறவன் நல்லா இருந்துக்கலாம், ஆனா இந்த உலகத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அப்போ அவனுக்கு வந்து நரக வாழ்க்கை தான். ஆனா நம்ம தேவன் வந்து அவரோடு நம்மளை சேர்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய இருதயம் யார் மேல பிரியமா இருக்கு அப்படின்னா, நீதி உள்ளவர் மேல், நீதிமான் மேல் பிரியமா இருக்கிறதுல கடைசி வசனம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தர் வாசிகள் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவர் நீதிமானை சோதித்தருகிறார். எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அவன் வந்து நேசிக்கிறதுனால அவனை வந்து சிக்ஷிக்கிறானோ, அவனை வந்து நேசிக்கிறதுனால நல்வழிப்படுத்துவதற்காக அடிக்கிறானோ, அதே போல நம்முடைய தேவன் அவர் நீதி உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், நம்மை நோக்கி பார்க்கிறார். நம்மை அவர் சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார். எப்படி வந்து ஒரு தங்கம், ஒரு நல்ல பொருள் தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நல்ல பொருள் தான் நிறைய சோதனைக்கு உட்படுது. எப்படின்னா அந்த தங்கத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள அவங்க வந்து அடியில் போடுறாங்க அவ்வளோக்குள்ள சுத்தமாகும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் நீதிமானாகிய நம்மளை கர்த்தர் சோதித்து அறிவார். ஆனால் நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா அது நித்திய ஜீவனாக இருக்கும். ஹல்லேலூயா. துன்மார்க்குடைய முடிவோ அழியும் சொல்லி வேதம் சொல்கிறது. நம்ம வந்து நீதிமானா இருப்போம். நீதிமானா இருக்கிறதுனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நீதிமானா இருக்கிறதுனால நமக்கு சோதனை வரலாம், நமக்கு துன்பம் வரலாம். ஆனால் நீதிமானின் முடிவு கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கையில் இருக்க அவர் நம்மளை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு நமக்கு ஆண்டவரும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எல்லாம் சங்கீத பகுதிக்காக கண்களோடு ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே சமூகனைக்கு பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ நீதி உள்ள தேவனாக இருக்கிறீர். நீ நீதிமன்றங்களை சோதித்து அவர்கள் உண்மை போலவே இருக்கிறார்களா என்று அறிந்து கொள்கிற ஆண்டவரே. நாங்கள் உண்மை போல் மாறுபடி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறோம். உம்மை போல நாங்கள் தகப்பன இந்த பூமியில சாட்சியாய் காணப்பட வேண்டுமே. உம்மை போல மனதுருக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமே. உம்மை போல தகப்பன கர்த்தாவின் நன்மையானவர்களை பேசுகிற செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டுமே. நான் பரிசுத்தர் ஆகிய நீங்களும் பரிசுத்தர் இருங்கன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்களும் உம்மை போலவே மாற ஆசைப்படுகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட இந்த சங்கீத பகுதிக்கு நன்றி. சேர்த்து வாசிக்க தகப்பனே கர்த்தாவே அதை தியானிக்க காரணமாக இருந்த தீமோத்திக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவன் ஆஸ்வதிப்பீராக. அதே போல சபையில் காணப்படுகிற ஒவ்வொரு வாலிப சகோதரியும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கீத பகுதிகளை கேட்ட வசனங்களை தியானித்து உள்ளெடுத்து கொண்டதான அவருடைய பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்போ அவருடைய கிருபை இறக்க தயவு ஆண்டவரே தொடர்ந்து எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்வதாக ஆஸ்வதிங்க, கனப்படுத்து, வெளிநடத்துங்க. இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்குள் வைத்து நாங்கள் தகப்பின ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானபடி நடக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம இப்பொழுது கூட நமக்கு வார்த்தை முதல் நாள், எனவே நமக்கு சாட்சி பகுதி இல்லை. எனவே இப்பொழுது நாம் எழுந்து நிற்கும்போது தீமோத்தி ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தனாவது மகிமைக்கு எதுவாக காணிக்கைகளை செலுத்தி நாம் ஜெபித்து அதன் பின்பு நாம் அடுத்த பகுதிகளை கடந்து செல்லலாம். கதை புஸ்தகம் என்னை கைவிட மாட்டேன், நாடும்
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அருமரட்சகரின் சமூகம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த நாட்களில் கூட கர்த்தாவே, எங்களுடைய கைகளை திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஆசிர்வதித்து குடும்பத்தின் காரியங்களில் எங்கள் தேவை சந்தித்து நடத்தி நமக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு நன்றியாக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் வந்து கர்த்தா நீ கொடுத்த நன்மைகளிலிருந்து ஒரு பகுதியை கொண்டு வந்து காணிக்கையை படைத்தார்களே, ஆசீர்வதிப்பீராக. குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான குறைவுகளை மாற்றி நன்மைக்கு இதை நடத்தப்பட வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஆண்டவரே, தேவ ராஜ்யத்தை கட்டுமான பணிகளுக்காக இவர் செய்கிற ஒவ்வொரு பணத்திற்கும் ஒரு பதிலை கற்றுக் கொடுக்க முடியாது செபிக்கிறேன். ஆசிர்வதிங்க, நன்மைக்கு நடத்துங்க. தங்கள் தசமபாகங்களாலும் முதல் பலன் காணிக்கினாலும் பொருத்தனையினாலும் இந்த ஊழியத்தை தாங்குகிறதான ஒவ்வொரு சகோதர குடும்பங்களுக்கு நண்பர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவாசம் நிலைத்திருப்பதாக தொடர்ந்து ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் கர்த்தர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் கரத்தை கொண்டு தாங்கி தயவாய் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, அரவணைத்து பலப்படுத்தி பெரிய கல்ல செய்யுங்க. விசேஷமாய் நாங்கள் தகப்பட உமக்கன்று எப்பொழுதும் நடித்திருக்கத்தக்கதாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்காரும் சிறுபிள்ளைகள் வந்து வசனம் சொல்வார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்ந்த இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. கர்த்தருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:1-2. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாகும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டை கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். சங்கீதம் 101:3-4. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனை சமூகம் நோக்கி பார்க்கிறோம். நமக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமாக தகப்பனை இந்த நாட்களில் நாங்கள் எப்படியாய் தேவனை ஆராதிக்கும்படியான வாய்ப்பை கொடுத்துக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உன்னை ஒருமனப்பட்டு கூடி ஆராதிக்க உதவி செய்து
ஆங்காங்கே இருந்தும் ஆராதிக்கிற பிள்ளைகள் நிமித்தமாக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். விசேஷமாய் சிறு பிள்ளைகள் தெய்வ சமூகத்தில் வந்து வசனங்களை சொல்லி பாடி துதித்தார்களே, ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபை இரக்கம் பிள்ளைகள் தங்கி இருக்கட்டும். எல்லா குறைவுகளை மாற்றுகிறவர், நன்மைக்கை நடத்துகிறவர், ஆசீர்வதிக்க தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். தொடர்ந்து பலப்படுத்துங்க. அருமையான குழந்தைகள் ஆண்டவர் நாட்களில் உங்களுடைய கரத்தாலே பாதுகாக்கப்படட்டும், நடத்தப்படட்டும். ஞானத்திற்கும் பலத்திற்கும் எல்லா விதமான ஆதரவுக்கும் உண்மை சார்ந்திருக்க அருமையான குழந்தைகளுக்கு உதவி செய்வீராக. இவர்கள் நிமித்தமாக இவர்கள் பெற்றோர், குடும்பத்தார், உடன் பிறந்தோர், நண்பர்கள், தகவல் தாவே உறவு ஜனங்கள், அந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் இவர்கள் மூலமாய் ஒரு சாட்சி உண்டாக வேண்டும் என்று, இவர்கள் மூலமாய் உண்மை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். ஆஸ்வதிக்கு காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதியை நம்ம செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. அல்லேலூயா. உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ஜீவமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கூட நமக்கு ஆராதனைக்கு என்று ஆராதனை முடிந்தவுடனே அப்படியே நமக்கு கத்தடி பந்தி இருக்கும். அதில் பங்கெடுக்க ஆயத்தமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக அதில் பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி ஃபுட் வாஷ் இருக்காது, பாதங்களை கழுவுகிற நிகழ்வு இருக்காது. கத்திச்சித்தமங்கலம் அடுத்த மாதம் நம்ம அதில் நம்முடைய பாதங்களை கழுவி அதன் பின்பு நாம் அந்த பந்தியில் அடுத்த மாதம் பங்கெடுப்போம். இந்த மாதம் ஃபுட் வாஷ் இருக்காது. அது மாத்திரமில்லை, ஒரே கப்பில் நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் தெரியும். அல்லேலூயா. ஒரே பாத்திரம் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் நாம் அதை செய்ய போவதில்லை. ஒரே பாத்திரம்தான். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது உங்களுக்கு அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கையில் உங்களுக்கு பின்னாடி கிளாஸ் இருக்கும், தம்பி கொடுப்பான், பேப்பர் கப் கொடுப்பாங்க. அது போதாதவர்கள் சில்வர் கிளாஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் அதை கொடுப்பதுக்கு பதிலாக உங்களுக்கு அந்த கப்பில் ஊற்றப்படும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அல்லேலூயா. சில பாதுகாப்பு காரணங்களுக்காக நாம் அதை செய்ய வேண்டியிருக்கிறது. எதையும் நாம் யாருக்கும் இடரில்லாமல் செய்ய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. நீங்கள் அதில் பங்கெடுங்கள். கர்த்தர் நாம் மையப்படுத்தப்படுவதாக. வழக்கமாகவே நமக்கு வருகிற புதன்கிழமை வாலிபர் கூட்டமும் வியாழக்கிழமை வேதபாட வகுப்பும் இருக்கும். அதில் நேரடியில் ஒரு ஒளிபரப்பாகும். தயவுசெய்து நீங்கள் நம்முடைய சபையின் நிகழ்வுகளை நீங்கள் நேரடியில் பார்த்து பங்கெடுக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் அப்படி 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். மரியா கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய இழப்பு, மிகப்பெரிய வேதனை. இயேசு கிறிஸ்துவை அவர் எல்லாரும் கொன்று விட்டார்கள் என்று நினைத்து அவர்கள் கொன்ற பின்பு கொண்டு போய் அடக்கம் செய்துவிட்டார்கள் என்பதை அறிந்து இப்பொழுது அவரை இந்த தூப வர்க்கங்கள் இடுவதற்காக வாரத்தின் முதல் நாளாகிய அந்த நாளிலே அவர்கள் கடந்து சென்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் கடந்து சென்று அந்த கல்லறை வெளியே நின்று அங்கே உலகை பார்க்கும்போது அவர் அங்கே இல்லை. அவர் அங்கே கல்லறை திறந்திருக்கிறது. உள்ளே அவருடைய உடல் இல்லை. எனவே அவர் வெளியே நின்று கல்லறையின் அருகே நின்று அழுது கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையை பார்த்தீர்களானால் மிக வேதனைக்குரிய ஒரு காரியம். கல்லறைக்கு எல்லாரும் போவதில்லை. கல்லறைக்கு எல்லாரும் கடந்து போவதில்லை. கல்லறைக்கு போன காரணம், அங்கே இயேசுவினுடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்தது. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறைக்கு மரியாள் கடந்து சென்றிருந்தார். அங்கே இயேசுவின் சரீரம் இல்லாதபடினாலே, கல்லறை திறந்திருந்தபடினாலே இவள் அங்கே இயேசுவை காணவில்லை. அவள் அழுது கொண்டிருக்கிறாள். நல்லா கவனிக்கணும். இயேசுவை நேசித்தவள், இயேசுவோடு கூட ஊழியத்தில் பங்கெடுத்தவர்கள் இப்பொழுது இயேசுவை இழந்து தவித்து நிற்கிறார்கள். இனி வரும் காலங்களிலே எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது.
இயேசுவை அந்த சரீரத்திற்காகவும் நாம் தூப வர்க்கங்களை இந்த சுகந்த வாசனை திரவியங்களை வைக்கலாம் என்று போகிறார்கள். அங்கே இயேசுவின் சரீரம் காணப்படவில்லை. மூடப்பட்டிருந்த ஒரு பெரிய கல், மனுஷரால் புரட்டப்பட முடியாத ஒரு பெரிய கல், ஒரு மனுஷரால் புரட்ட முடியாது அந்த மாதிரி ஒரு கல், அங்கே அது புரண்டு கிடக்கிறது. அங்கே இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை. இவளுக்கு மிகுந்த வேதனை, எல்லா நம்பிக்கையும் மற்ற போய்விட்டது. இந்த சூழலில் அவள் அங்கே அழுது கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. இன்றைக்கும் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல வேதனையான சம்பவங்கள், சூழ்நிலைகள் ஏற்படும். அநேக நேரங்களில் இழந்து தவிக்கிறவர்களாய் காணப்படக்கூடிய நிலையும் ஏற்படலாம். நம்ம அழுது கொண்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கணும். பைபிள் எனக்கு அநேக சம்பவங்களை பிடிக்கும். எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு காரியம், ஆகார் அழுது கொண்டிருக்கிறார். குழந்தை சாக கிடக்கிறது. அந்த குழந்தை சாக கிடக்கிற அந்த குழந்தையை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அவள் அம்பு எறியும் தூரமாய் போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். அப்படி அழுது கொண்டிருக்கும்போது அவள் அழுது கொண்டிருக்கிறாள். தேவதூதன் வானத்திலிருந்து கூப்பிடுறான், ஆகாரே ஏன் உனக்கு என்ன சம்பவத்தை, ஏன் அழுகிறாய் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், குழந்தை அழுத இடத்தில் கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அவள் அழுகிறதையும் கவனிக்கிறாள், குழந்தை அழுகிறதையும் கவனிக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த குழந்தை அழுத இடத்துல கர்த்தர் அதன் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அழுகிற ஜனங்கள் எதற்காக அழுகிறார்கள்? அழுகையின் நோக்கம் என்ன, காரணம் என்ன? இன்னைக்கு அநேகர் அழுகிறார்கள். என்ன ஒரு காரணமும் தெரியாம, சம்பந்தமே இல்லாம, எந்த ஒரு இது அழ வேண்டிய விஷயமாக இருக்காது. ஆனால் ஜனங்கள் அழுது கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அர்த்தத்தோடு கூட, காரணத்தோடு கூட, வேதனையோடு கூட யார் அழுகிறார்களோ அந்த அழுகுறலை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அழுகிறதற்கான முகாந்திரம் என்ன என்று அவர் பார்க்கிறார். அழும்போது எதற்காக அழுகிறோம் என்று கவனிக்கிறார். நம்ம அழுகையின் நோக்கம் என்ன என்று பார்க்கிறார். இங்கே இவர் அழுது கொண்டிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். ரொம்பவும் அதை அனுபவிக்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படி அழக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். வேதனையோடு கூட நிற்கிற ஒரு நிலை ஏற்படலாம். அந்த நிலையிலெல்லாம் நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே கண்மலை இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அழுது கொண்டிருந்தால் இயேசுக்கு வசனம் சொல்லுது, வாசிங்க எடுத்த வசனத்தை. ஸ்திரியே ஏன் அழுகிறாய், ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு உன்னுடைய தேடுதல் என்ன? ஏன் அழுகிறாய், எதற்காக அழுகிறாய்? என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. வாரத்தின் முதல் நாளிலே அதிகாலையில் ஒரு கல்லறையின் அருகில் நின்று கொண்டு ஒரு சகோதரி அழுகிறாள். ஏன் அழுகிறாய், எதற்காக அழுகிறாய்? என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. ஒரு தேடுதல் எதுவாக இருக்கிறது? இன்னைக்கு ஜனங்கள் தேடுறாங்க. ஜனங்களுடைய தேடுதல் என்னவோ வேற மாதிரி இருக்குது. ஆராதிக்க ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கான நோக்கமே வேறையா இருக்குது. அவங்க ஆராதிக்க வரும்போதே உலக பிரகாரமான எதிர்நோக்கி வருகிறார்கள். நான் உங்களை சொல்லலை. இல்லையா? இன்னைக்கு ஜனங்களுடைய ஆராதனையுடைய உட்கருத்து, ஆராதனையுடைய எதிர்பார்ப்பு, ஆராதனையில் அவர்கள் வாஞ்சிக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா அழிந்து போகிற உலக காரியங்களுக்காக, அழிந்து போகிற உலக பொருட்களுக்காக, அழிந்து போகிற ஒரு மேன்மைக்காக, அழிந்து போகிற ஒரு பதவிக்காக, அழிந்து போகிற ஒரு உயர்வுக்காக ஜனங்கள் அழுகிறதை பார்க்கிறோம். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், வீட்டில் நடந்திருக்கும். ஒருவேளை மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனை இருக்கும், மருமகளுக்கும் மாமியாருக்குள்ள பிரச்சனை இருக்கும். ஒருவேளை குடும்பத்தில் தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருக்கும், அல்லது குடும்பத்தில் இருக்க மற்ற உறவினர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும், பக்கத்தில் வசிக்கிற மக்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும். நாம் தேவ சமூகத்தில் அதை நிமித்தமாய் அழுகிறோமான்னு கவனிக்கணும். அல்லேலூயா. அண்ணாலும் அழுதாள், தேவ சமூகத்தில் அழுதாள். அண்ணாள் அழுகை ஒரு விதம்,
ஆண்டவர் அவளை கொண்டு கர்த்தர் பெரிய அவளுடைய வயிற்றில் பிறந்த குழந்தை கொண்டு கர்த்தர் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா. நல்ல கவனிக்க, உன் அழுகையின் நோக்கம் என்ன, அழுகையின் காரணம் என்ன, அது முக்கியம். இவள் அழுது கொண்டிருந்தார். திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தை தான் அழுது. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் தேடி வந்தது யார? இயேசு. அல்லேலூயா. இயேசுவை தேடி வந்தால், இயேசுவை பார்க்கும்படி வந்தால், ஆனால் நடந்தது என்ன? இயேசு வந்து அவளை பார்த்து பேசுறாரு. இப்போ அவளுக்கு இயேசு நின்று பார்க்குற, பின்னாடி பார்க்குற, இயேசு நிற்கிறாரு. அவரை பார்த்து அவளுக்கு தெரியல. இயேசுவை அவள் கண்டால், வசனம் கவனிங்க, பின்னாக திரும்பி இயேசு இருக்கிறதை அவள் கண்டால், ஆகிலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். 3 நாளைக்கு மட்டும் தான் பார்த்துருக்காங்க. இப்போ பார்க்கும்போது வேற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. முன்னாடி பார்த்துருக்கேன், இப்போ எப்படி தெரியுது? அவளுக்கு தெரியல. ஏன்னா பிரச்சனை அவளுக்கு, தேடுதல், இப்போ எதிர்பார்ப்பு வேற. இப்போ அவளுடைய மைண்ட் சரீரமாக இருப்பார். எப்படி இருப்பாரு? அந்த துணியால் பொதியப்பட்டு இருப்பார். எப்படி இருப்பாரு? இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேல அழுகி இருக்கும். இப்படி எதிர்பார்ப்பு தான். இவருடைய சிந்தையின்படி இயேசுவை பார்த்தால் இயேசுவை கண்டுகொள்ள முடியாது. அல்லேலூயா. இவள் பார்வை இவளுக்கு எப்படி? இவள் எதை தேடி வந்தா? என்னை ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இப்போ டோட்டலாகவே அவருடைய மைண்ட் என்ன இருக்குது? இயேசு எப்படி இருப்பார்னா, இப்போ அவர் பிணமாக இருப்பார். அவ்வளோதான் எதிர்பார்த்துருந்தார். இப்போ நிற்கிறவர் பார்க்கும்போது நம்ம தேடி வந்தவர் அப்படி இருப்பார். இங்கே யாரும் நிற்கிறாங்க, அதான் அப்படி தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம இந்த ஆண்டவரை எப்படி தேடுகிறோம், எப்படி எதிர்பார்க்கிறோம் முக்கியம். நாம் எதிர்பார்ப்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் நம்முடைய சிந்தைக்கும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். இவள் எதிர்பார்ப்பு என்ன? என் இயேசு கிறிஸ்துவை அங்கே அடக்கம் பண்ணினோம். இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ண பின்பு கல்லை எடுத்து புரட்டி போட்டு வாசலை மூடி வைத்திருந்தார்கள். இப்போ இயேசுவை அந்த இடத்துல காணோம். இப்போ வந்து பார்த்தா திறந்துருக்குது, இயேசு அங்கே காணோம். இப்போ இயேசு எங்கே இருக்கு? அப்போ இங்கே நிற்கிறது யாரோ ஒருத்தர். இயேசுவை நீ தேடுகிற விதமாய் தேடினால், இயேசு கிறிஸ்துவை அவர் இருக்கிற வண்ணமாக கண்டுகொள்ள விரும்பினால் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா. இல்லைன்னா நீ பார்த்தாலும் புரிந்து கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க, அடுத்த வருஷம் கவனிங்களேன். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார். ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணினார். அல்லேலூயா. எப்படி பார்த்தலாம்? இயேசு கிறிஸ்துவை பேசுகிறார். நிறைய பேருக்கு இயேசு பேசினாலும் புரியாது, இயேசுவை பார்த்தாலும் புரியாது. ஏன்னா அவங்களுடைய கணிப்பு இப்படித்தான் வச்சிருப்பாங்க, அவங்க எதிர்பார்ப்பு இப்படி தான் வச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துனா இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே அவர் பேசுகிறார். அவர் சொல்கிற தோட்டக்காரர் எண்ணி, ஐயா நீர் அவர் எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றார். இப்போ அவளுக்கு தேடல், ஒன்னே தேடல் தான் இயேசுவை பணமாக பார்க்கணும். அவளுக்கு எப்படி பார்க்கணும்? இயேசுவை மரித்த சடலமாய் பார்க்க வேண்டும். அதான் அவர் நோக்கம். இயேசுவை காணும், தேடுறேன், கிடைச்சா பார்த்துக்கணும். இயேசுக்கு கிடைச்ச கொண்டு போயிடுவேன். எனக்கு இயேசு வேணும், நான் எதிர்பார்க்குற மாதிரி இயேசு வேணும், நான் விரும்புகிறபடி இயேசு வேணும். இயேசுவை கிடைச்சா நான் கொண்டு போயிடுவேன். இயேசுதான் இயேசுதான் இயேசுதான். ஆனால் இவள் இயேசுவுக்கு ஒரு பிம்பம் வரைந்திருந்தாள். இயேசு கிறிஸ்துவை இவள் ஒரு வடிவத்தில் தேடினாள். இயேசு கிறிஸ்து இவள் ஒரு விதமாய் பார்த்து கொண்டிருந்தாள். அதனால இயேசுவை பார்த்தாலும் புரியவில்லை. இயேசு ஏன் அழுகிற, என்ன தேடுறன்னு கேட்டாலும் இவளுக்கு புரியல. இவ சொல்ற, நீ தோட்டக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இயேசு அப்படி நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இப்போ அவளை பார்த்து
மரியாளே அப்படின்னாரு. உடனே அவ அப்பதான் தெரியுது, அந்த குரலை கேட்கிறாள். அல்லேலூயா. இப்போ அவர் என்ன தேடுற, உனக்கு ஏன் அழுறேன்னு கேட்கும் போதெல்லாம் அந்த வார்த்தை, அந்த வேர்டு புரியல. மரியாளே என்று பெயர் சொல்லி அழைத்த போது இப்பதான் புரியுது, ஓ இது என் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கும் போது நாம் அவரை நாம் தேவனாக பார்த்தோமானால் நிச்சயமாகவே அவர் சத்தம் நமக்கு பிடிவிடும். அல்லேலூயா. அவர் சத்தம் நமக்கு புரியும். நல்ல கவனிங்க, அவருடைய குரலை அவர் அறிந்து கொண்டார். அவர் பேசும்போது, அவர் அவளை அழைக்கும் போது அவள் புரிந்து கொண்டாள். ரபூனி என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதன் பின்பு நடக்கிற சம்பவங்களை கவனிங்க. 17ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, இந்த தொடாதே, இன்னும் நான் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை என்று சொல்லுகிறதான இந்த வார்த்தை மூல மொழியில் மொழிபெயர்க்கும் போது அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என் கால்களை பற்றி கொண்டு என்னை இருக்க வைக்காதே, நான் என் காரியங்களை செஞ்சு முடிச்சுட்டு வரேன். அல்லேலூயா. என்னை தொடாத, நான் என் பிதாவோட தேடி போகல அப்படிங்கிறார். அர்த்தம் என்னன்னா, அப்போ தொட்டுட்டு அங்கே போக முடியாது அர்த்தம் இல்லை. புரிச்சுங்க. என்னை இறுக்கி பிடிச்சி நீங்கள் இங்கே வச்சுட்டு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். அல்லேலூயா. எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, எனக்கு நான் இன்னும் உயிரோடு எடுத்துருக்கிறேன், நாங்கள் போகணும். ஸோ என்ன இப்போ நிச்சயதானே தடுத்து நிறுத்தாத, கால்களை இருக்க பற்றி கொள்ளாதே அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்கு. சொல்கிறாரு, நான் அடுத்த வேலைகளை செய்ய வேண்டும். என் பிதாவுக்கு அடுத்த வேலை செய்யணும்னு சொன்னார்ல 12 வயசில். அது மாதிரி நான் சில காரியங்கள் இருக்குது, நான் செய்யணும். இப்போ என்னை பிடிச்சி நிறுத்திட்டு இருக்காத, நான் புறப்பட்டு போக வேண்டும். வாசிங்க எடுத்து, இயேசுவை நோக்கி, என்னை தொடாதே, ஏறி போகவில்லை, நீ என் சகோதரிடத்துல போய். இயேசு சகோதரர் யாரு? சீசர் தான் சகோதரர். அல்லேலூயா. நம்ம சரியா புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் நமக்கு தான் என்ன புரிய மாட்டேன். அவர் சகோதரர் யாரு? அவருடைய சீஷர்கள் தான் அவருடைய சகோதரர்கள் போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும். எப்படி சொல்லணும் அப்போ? நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் அப்படிங்கிறார். என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கு. அப்ப அர்த்தம் என்னது? இது ஏன் ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கலாமே? நம்முடைய பிதாவிடத்தில், நம்முடைய தேவனிடத்தில் முடிச்சுக்கலாம்ல. அதான் வேதத்தில் ஒரு கொம்பு, ஒரு சுழி, ஒரு எழுத்து கூட வானத்துக்கும் பூமிக்கும் மேலானது. புரிச்சு? அதை விட உயர்வானது. வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டு உச்சரிக்க, ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் கவனமாக இருந்தால் ஒவ்வொரு வார்த்தையிலும் அதற்கு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, என்ன சொல்றாரு? என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும். முதல்ல சொல்றாரு சகோதரத்துக்கு போகிறார். என் சகோதரத்தை போய் சொல்லு. எப்படி சொல்லு? என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும், அப்புறம் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் அப்படி சொல்றாரு. இந்த வார்த்தை என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, நாம் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினது காரணம் இந்த இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்மை அவர் சுவிகார புத்திரராய் மாற்றுகிறார். யார் மூலமா? இயேசு யாரு? தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரு? தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இப்ப அந்த ஒரே பேரான குமாரன் மூலமாய் நாம் பிதாவாகிய தேவனுக்கு சுவிகார புத்திரராய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அவருக்கு சுவிகார புத்திரராய், இதன் நிமித்தமாய் அவருக்கு நாம் சகோதரராய் அடையாளப்படுத்த
பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளை மாறி இருக்கிறோம். நேரடியான பிள்ளை இல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டதினால் நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுவிகார புத்திரராக பிதாவுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும், அதான் அவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பிறனகுமாரன். நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு சுவிகார புத்திரராய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் எல்லா வார்த்தையும் நம்ம கவனம், எந்த வார்த்தையுமே மாற்றி பேசுவதில்லை. எல்லாம் சரியாய் போதிக்கப்படுகிறது, எல்லாம் சரியாய் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15 வருஷத்துல அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. நாம் சுவிகார புத்திரராய் மாறி இருக்கிறோம். நம் சுவிகார புத்திரராய் மாறி இருக்கிறோம் கிறிஸ்துவின் மூலமாக. எனவே ரொம்ப கவனமா தான் இருக்கும். நம்ம பெற்றெடுத்த பிள்ளைக்கும் சுவிகார பிள்ளைக்கும் வித்தியாசம் உண்டு. நாம தேவனிடத்துல அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று அவரிடத்துல நாம் சேர்ந்திருக்கிறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். கிடைத்த கொஞ்சம் உரிமையை கொண்டு ஒரு பாட்டுன்னு பாடுவாங்க. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்த ஆண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடை தாண்டின மாதிரி நம்ம கிடைத்த அந்த சுவிகார புத்திர அந்த அனுபவத்தை கொண்டு நாம் இஷ்டப்படி ஆடிவிட முடியாது, இஷ்டப்படி ஆர்ப்பரிக்க முடியாது. ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும். பயத்தோடு கூட அவரை தொழுது கொள்ள வேண்டும். பயத்தோடு கூட அவர் சமூகத்தில் காணப்பட வேண்டும். பிள்ளைதான் மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை நம்முடைய ஜனங்களாய் மாற்றிருக்கிறார், சந்தோஷம். ஆனாலும் அவருடைய சமூகத்துல நாம் மிகுந்த விழிப்போடு ஜாக்கிரதை எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக சுவிகார புத்திரராய் மாறி இருக்கிறோம். அதனால் ஆண்டு சொன்னாரு, என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும். அவர் தேவனை பார்க்கிற பார்வை வேறு, நாம பார்க்கிற பார்வை வேறு. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் பரிசுத்தர். மனுஷனா வந்த போதும் பரிசுத்தர். நாம மனுஷனா வந்த போது பாவி, முக்காவாசி கூட பாவியா இருந்து அப்புறம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வந்திருந்து கடைசி வரைக்கும் அவர் பரிசுத்தராகவே இருந்தார். அல்லேலூயா. அவர் ஒரு மனுஷனாய் பூமியில வாழ்ந்த போதும், அவர் குடும்பத்துல இருந்த போதும், சமுதாயத்துல வாழ்ந்த போதும், பல எதிர்ப்புகளை சந்தித்த போதும், போராட்டங்களை சந்தித்த போதும், நெருக்கடியை சந்தித்த போதும், உபத்திரங்களை சந்தித்த போதும், வேதனை சந்தித்த போதும், அவமானங்களை சந்தித்த போதும் அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை விட்டுவிடவே இல்லை. அல்லேலூயா. என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்கள் யார் சொல்லக்கூடும் என்று சொன்னார். காரணம், அவர் பரிசுத்தராகவே இருந்தார். நாம நம்முடைய நெருக்கங்களில, நம்முடைய பாடுகள்ல, நம்முடைய உபத்திரவங்கள்ல, நம்முடைய அவமானங்கள்ல, நம்முடைய நிந்தைகளில, நம்முடைய போராட்டங்களில நாம் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டிருக்கிறோமா? அது முக்கியம். கொஞ்சம் நெருக்கம் வந்தா, கொஞ்சம் போட்டம் வந்தா, கொஞ்சம் பயமுறுத்து வந்தா நம்ம பரிசுத்தம்னா எங்க தான் பறந்து போகும்னே தெரியாது. ஆனால் அவரோ கடைசி வரைக்கும், அதனால அவர் பார்க்கிற தேவனை பார்த்து என் தேவன் சொல்ற காரியம் வேற, என் பிதா அப்படின்னு சொல்ற காரியம் வேற. நாம ரொம்ப பயத்தோட தான் அவர் சமூகத்தில் நிச்சயம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எந்த இடத்துல மிஸ் ஆகிறோம்னு நமக்கே தெரியாது, எந்த இடத்துல நம்ம தேவ சமூகத்தில் விலகிறோம்னு தெரியாது, எந்த இடத்துல அவருடைய அந்த ஸ்கேல்ல இருந்து நம்ம ஒதுங்கி போறோம் தெரியாது. எனவே அவர் அளவீடுகளில் நாம் எப்பொழுதும் எச்சரிக்கையோடு கவனத்தோடு காணப்பட வேண்டும். அதனால அவர் சொல்ற மாதிரி, என் பிதா உங்கள் பிதா, என் தேவன் உங்கள் தேவன், இப்படி நிலையிலும் அவர் நம்மை சகோதரர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் சகோதரரை சொல்லுகிறார். வாசிங்க 18ஆம் வசனம். கண்டதையும் எல்லாம் கவனிங்க. இந்த அம்மா போய் காலையில் இவ்வளவு அனுபவத்தை கண்ட பிறகு போய் சொல்றாங்க, சீசரில் போய் அறிவிக்கிறாங்க, சொல்றாங்க. சீசரில் நினைச்சு பெரிய விஷயமா எடுத்துக்கல, அதை ஒரு பெரிய பொருட்டாக நினைச்சுக்கல.
அவங்க ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அது என்ன போச்சான்? வாசிங்க அடுத்த வசனத்தை 19 வசனம். பாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்காலம். இப்போ அந்த அம்மா எப்போ பார்த்தாங்க இயேசுவை? அதிகாலையில் பார்த்தாங்க. இப்போ அந்த அம்மா வந்து சொன்னாங்க, சாயங்காலம் வரைக்கும் சொல்லி நம்ம வந்து இவங்க மட்டும் யாரும் ஏறல நினைக்கிறேன். சாயங்கால நேரத்தில் சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு இவங்க பயந்து போயிருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? செய்தி வந்தாச்சு, இயேசுக்கு சுவித்தலுக்கான செய்தி வந்தாச்சு. நான் பார்த்தேன்னு சொல்லியாச்சு, அவரை சந்திச்சேன்னு சொல்லியாச்சு, அவர் இப்படிலாம் பேசினார்னு சொல்லியாச்சு இந்த அம்மா வந்து. ஆனாலும் இவர்களுக்குள் ஒரு பயம் இருந்தது, இவர்களுக்குள் அந்த தைரியம் இல்லை. இயேசு உயிர்த்து வந்து விட்டார் என்ற மகிழ்ச்சி இல்லை. இவர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டிக் கொண்டிருந்தார். நம்மளும் அநேக நேரங்களில் இயேசு உயிரோடு இருக்காருங்கிறது அப்பப்போ மறந்து போயிடும். ஒரு சின்ன பிரச்சனை தான் போதும், சின்ன போராட்டம் தான் போதும், அப்படியே பயந்து நடுங்கி ஐயோ என்ன செய்யணும் கலங்கி போயிடும். அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர் எல்லாரும் தைரியமா இருக்கிறாங்க. இயேசு உயிரோட வந்த விஷயம் இவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு சரியா விளக்கல. இவங்க என்ன செய்றாங்க? கதவை பூட்டி கொண்டு யூதர்களுக்கு பயந்து கதவை சாற்றி கொண்டிருந்தார். அல்லேலூயா. இயேசு எப்பயுமே வந்து வாசல்னு கதவை தட்டுவாங்க, வாசல்ல தட்டுகிறார். வெளிப்பட்ட விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசல் படி நின்று தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அல்லேலூயா. இது வந்து நீங்க வெளிப்படும் விஷயம் சொல்றீங்க பாஸ்டர்னா, உன்னத பாட்டுலயும் அப்படிதான் இருக்கும். உன்னத பாட்டு நேசர் வந்து வெளியே நேசிதான் கதவை தட்டுகிறார். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் எடுத்து வாசி. இல்லம்மா 6 சரி இல்லம்மா உன்னத பாட்டு 5-6. அப்போ ஒன்று வாசி. என் மனவாளியே உன்னத பாட்டு 5:2 ஒன்று வாசிங்க. ஒரு நிமிஷம். ரெண்டாம் வசனம். எஸ் ரெண்டாம் வசனம். எஸ் ரெண்டாம் வசனம் தான். நான் நித்திரை பண்ணினேன். சரி 2:6 சொல்றதுக்கு 2:6க்கு 26 போட்டுருக்கேன். சரி உன்னத பாட்டு 5:2 நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசன் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரி நல்ல கவனிங்க, கதவை தட்டுகிற நேசன் சத்தம். 6ஆம் வசனம் நான் கதவை திறந்தேன் அப்படின்னு இருக்கோம். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் என்ன நினைச்சாங்க? எல்லாரும் கலங்கி கதவை போட்டுக்கொண்டு உள்ள கூடியிருக்கிறாங்க. வாசிமா. இயேசு வந்து நடுவே நின்று எங்க நிற்கிறாரு? நடுவே. யார் நடுவுல? சீசர். சீசர் எப்படி இருக்காங்க? பயந்து போயிருக்காங்க. இயேசுவின் சீஷர்கள் தான் அறைக்குள் தான் இருந்தார்கள், கதவு பூட்டி இருந்தது, இவர்கள் பயந்து போயிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவுலே இயேசு வந்து நின்றார். நீங்க சொல்ல நடுவு என்னங்க பயப்படுற நடுவில் இயேசு நிற்கிறார்? எஸ், பயப்படுகிற மக்களுக்கு மத்தியில் இயேசு வந்தாலும் அவர்களுக்கு சமாதானம் என்று தைரியம் கூறுகிறார். அல்லேலூயா. யாருக்கு சமாதானம் தேவை? பயப்படுவர்களுக்கு சமாதானம் தேவை. கலங்கி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறவங்களுக்கு தான் சமாதானம் தேவை. நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் சமாதான வார்த்தை. அல்லேலூயா. நடுவில் வந்து நின்று அவர் எப்படி சொல்றாரு? சமாதானம் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். எங்க கடந்து வந்தார்? பூட்டி இருந்த அறைக்குள் கடந்து வருகிறார். வந்து அவர்களை பார்த்து சமாதானம் என்று சொல்கிறார். நான் ஆச்சரியமாய் பார்த்தேன். இயேசு கிறிஸ்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அநேக சம்பவங்களை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இன்னைக்கு நம்ம கலங்கி நிற்கிற நேரங்களில்
பயந்து சோர்ந்து போயிருக்கிற நேரங்களில் அவர் உள்ளே கடந்து வருகிறார். அது கதவை பூட்டி வச்சிருந்தான் சரிதான், இரும்பு கதவுகளால் அடைக்கப்பட்டுதான் சரிதான், எந்த விதத்தில் நாம் நொறுக்கப்பட்டு நின்றாலும் சரிதான், நமக்கு நடுவிலே கடந்து வருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கதவெல்லாம் பூட்டி இருக்குதுங்க, எப்படி உள்ள வந்தார்? நீங்க எப்படி யோசிக்கலாம்? அந்த கல்லறையின் அந்த கல் புரட்டி போடப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஏன் புரட்டி போடாமையே உள்ளது கொண்டுக்கலாமேன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே கவனிங்க, அந்த கல்லறையின் கல் புரட்டப்பட்ட போதுதான் இவர்கள் அதை ஆச்சரியமாய் பார்த்தார்கள். இவங்க ஒரு மனுஷனை புரட்ட முடியாதுங்க, அப்படிப்பட்ட பெரிய கல், அந்த கல் இப்படி புரட்டி இருக்குன்னு பார்த்தாங்க. அப்போ இயேசு உயிர்த்தது நினைச்சாங்க, அவங்க விசுவாசம் உண்டாயிற்று. புரிச்சு. அப்போ இங்கே உள்ள வரார். வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். வானத்துக்குரிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதல்ல இருந்த மேனி என்ன மேனி? பூமிக்குரிய மேனி. இப்போ உயிர்த்தெழும் போது அவருக்கு என்ன மேனி உண்டா இருக்குது? வானத்துக்குரிய மேனி. வானத்துக்குரிய மேனி வேறு, பூமிக்குரிய மேனிகளும் வேறு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க. மகிமையில நட்சத்திரம் விசேஷதா இருக்கிறது. மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்டதான உயிர்த்தெழுதல அவர் முந்தின பேராக இருக்கிறார். அவர் முந்தி உயிர்த்தெழுந்தார். பின்பு அவனவன் தன் வரிசையின்படி உயிர்த்தெழப் போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் பலவீனம் உள்ளவராக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், பலமுள்ளதாய் எழுந்திருந்தார். அல்லேலூயா. பூமிக்குரிய மேனி வேறு, வானத்துக்குரிய மேனி வேறு. அவர் எழுந்த அந்த சரீரம் மகிமையான ஒரு சரீரம், இதுவரை கண்டிராத, இதுவரை யாரும் காணாத, இதுவரை யாருக்கும் புரியாத ஒரு மகிமையான ஒரு சரீரம். அதுதான் அவங்க பார்க்கிறாங்க. நிச்சயமாகவே அதை முதலாய் பார்த்தவர்களுக்காக தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. அவர் அந்த கதவுக்குள்ளே பிரவேசித்து அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கூட நம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். வார்த்தை முதல் நாள் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். வார்த்தை முதல் நாளில் தேவ சமூகத்தில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நமக்குள்ளும் பல்வேறு விதமான கவலைகள் இருக்கலாம், நமக்குள்ளும் பல்வேறு விதமான கண்ணீர் இருக்கலாம், நமக்குள்ளும் பலவிதமான போராட்டங்கள், பயங்கள், கலக்கங்கள், திகைப்பு இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு நடுவிலும் சொல்கிற காரியம், நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரத்தின் முதல் நாளிலே, இந்த மாதத்தின் முதல் வாரத்துல ஒரு வார்த்தை கேட்க வந்திருக்கிற சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். நீ கலங்காதே, உனக்கு சமாதானம் என்று சொல்லுகிற கர்த்தர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் பயப்படாது இருக்க வேண்டியது அவசியம், நம் கலங்காது இருக்க வேண்டியது அவசியம். காரணம், கர்த்தர் ஜீவிக்கிறவராக, கர்த்தர் உயிரோடு இருக்கிறவராக, கர்த்தர் நம்மத்தில் அசைவாடுகிறவராக இருக்கிறார். அசைவாடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால, அசைவாடுகிற தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறபடினால நமக்கு கலக்கம் இல்லை, நமக்கு பயம் இல்லை, நமக்கு சமாதானம், சமாதானம், சமாதானமே. அல்லேலூயா. சமாதானம் என்ற வார்த்தையை இவர்கள் முன்னரே கேட்டிருந்தார்கள். சமாதானம் என்ற வார்த்தை இவர்களுக்கு முன்னரே தெரிந்திருந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இவர்களுக்குள்ள அந்த நம்பிக்கை அற்று போயிட்டு இருந்தது. சில வார்த்தைகள் முன்னோடி கேட்டிருப்பாங்க, முன்கூட்டி அனுபவிச்சிருப்பாங்க. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை.
உங்கள் இருதயம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறவா, இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். காரணம், நான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானம் தெரியல, ஏன் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நல்லா கவனிக்கணும். உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கவில்லை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், நீ கலங்காமலும் பயப்படாமலும் இருன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் அவர் மரித்து, அவர் சிலுவையில பாடுபட்டு மரித்தவைகள்லாம் இவர்கள் பார்த்து அந்த சரீரத்தை இவர்களுக்கு அடக்கம் செய்த போது இவர்களுக்குள்ளே நம்பிக்கை அற்று போயிட்டு இப்போதான் அந்த வார்த்தை ஞாபகம் இல்லை. இப்போ அறைக்குள்ள கதவை பூட்டி கொண்டு கலங்கி போய் இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க. அடிக்கடி பிரசங்க கேட்கலாம், அடிக்கடி வசந்த கேட்கலாம், நீங்களும் வீட்டில் உட்காந்து வசந்த படிக்கலாம், அதுவும் உங்களுக்கு புரியலாம். ஆனாலும் உங்களுக்குள்ளே ஒரு கலக்கம் வருமானால் உங்களுக்குள்ள அந்த வசனத்தின் மேல் உள்ள பற்றுதல் இல்லை, அந்த வசனத்தின் மேல விசுவாசம் இல்லை என்றுதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் வந்து சொன்ன, இவைகள்லாம் நமக்கு திருஷ்டாந்தம் எழுதப்பட்டிருக்கிறது, இவைகள்லாம் நமக்கு பாடமாய் எழுதப்பட்டிருக்கிறது, கற்றுக்கொள்ள தேவையாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புரிச்சு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க என்ன செய்யாதீங்க, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த இயேசு கிறிஸ்து எந்த வார்த்தையை இவர் சொன்னாரோ அந்த வார்த்தையை சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவே பிடிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு மரித்த பின்பு இவர்களுக்குள்ள அந்த வசனத்தின் மேல விசுவாசம் போயிற்று. வசனத்துல விசுவாசத்தின் நம்பிக்கை இல்லை. இப்ப என்ன ஆகி போச்சு, இவங்க எல்லாம் கலங்கி தவித்த போது இவர் மகிமை உள்ளவராக திரும்ப அவர்களுக்குள்ள கடந்து வந்து இப்ப அவங்கள சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். நான் நினைக்கிறேன் பிரியமானங்களே, அந்த அறைக்குள்ள இருந்த ஒரு சீசனுக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கும், ஓ அவர் அன்னைக்கு சும்மா சொல்லல, அந்த வார்த்தையில் உண்மை இருக்கிறது. வார்த்தை சத்தியம் உள்ளது, வார்த்தை உண்மை உள்ளது. ஏன்னா அன்னைக்கே நமக்கு சொல்லிட்டாருல சமாதானம் சொல்லி, ஏன் நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருந்தோம் நினைச்சிருப்பாங்க, ஏன் நம்ம கலங்கணும்னு நினைச்சிருப்பாங்க, ஏன் நம்ம பயப்பட நினைச்சிருப்பாங்க. இந்த வார்த்தையே சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்தித்திருக்கலாம், பல எதிர்ப்புகளை, பல உபத்திரவங்களை எதிர்கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, அன்னைக்கு சீசரில் இருந்தது போல ஒரு நேரம் வசந்த மேல விசுவாசமும், இன்னொரு நேரமும் அந்த வசந்த மேல அவநம்பிக்கையும் வரக்கூடாது, அந்த வசந்த மேல அவிசுவாசம் வரக்கூடாது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற என் சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரியே, அருமையான குடும்பங்களை, உங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்னே ஒன்றுதான், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த சமாதானம் உலக பிரகாரமான சமாதானம் இல்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் இல்லை, அவர் தம்முடைய சமாதானத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, எங்களுக்கு சமாதானம் என்று சமாதான வார்த்தைகளை கூறுகிற தேவனாய் இருக்கிறபடினால உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பயம் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில கண்ணீர் வரலாம், நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரலாம். எது வந்தாலும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர், நாம் ஆராதிக்கிற பிதாவாகிய தேவனானவர், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார், நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நமக்கு சமாதானம் என்று சொல்கிறார். கலங்காதே, திகையாதே, தேவ சபையே, தேவ ஜனமே, நீ பயப்படாதே, கர்த்தருக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். சமாதானத்தை வாக்கு பண்ணுகிற தேவன், சமாதானக்காரராக இருக்கிற தேவன், சமாதான பிரபுவாக இருக்கிற தேவன். அவர் நம்முடைய சமாதானத்தையே கொடுத்திருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவுடைய சமாதானம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.
ஆளுகை செய்வதாக. பயத்திற்கு கலக்கத்துக்கும் நீங்களாக விடுவிக்கிறவரே, சமாதானத்துக்குள்ளாய் நாங்கள் ஜீவிக்க உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே, பரிசுத்த சபை கூடி வந்து இந்த சமூகத்திலே ஆராதிக்க உதவி செய்து நன்றி ஆண்டவரே. நிச்சயமாகவே கர்த்தர் எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிறேன். வார்த்தையை அனுப்பி வார்த்தையினால் எங்களை தைரியப்படுத்துகிற ஆண்டவரே. வருகிற காலங்களில் கூட கர்த்தாவே உடைய வார்த்தையை சார்ந்து பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து ஆண்டவரே, வருகை வரைக்கும் உத்தமத்தை காத்துக்கொண்டு உண்மையாய் ஜீவித்து ஆண்டவரே, நாங்கள் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாக சுவிகார புத்தராக இருப்பதனால எச்சரிக்கையோடு கவனத்தோடு கூட நடந்து கொள்ள உதவி செய்கிறார். எந்த நிலையிலும் எந்த சூழலும் ஆண்டவரே உடைய பரிசுத்த சமூகத்தை விட்டு விலகாதபடி ஆண்டவரே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியா சொல்கிறேன். கிருபை தங்கட்டும், தாங்கி தயவாய் நடத்துக்க. எல்லா துதிக்க மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.